மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஹவுஸ் அங்க மேக் பண்ணி அதுல நம்ம லிவிங் சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். அதாங்க இன்னைக்கு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. லெட்ஸ் கோ டு வீடியோ. கைஸ் நம்மளோட நியூஸ் பேப்பர் ஹவுஸ் எங்க கட்ட போறோம் பாத்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஹார்டஸ்ட் ரூம் மேக் பண்ணிருந்தோம்ல. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்த அந்த பிளாக் ஷீட் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லா வந்து நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளா வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ அதை நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரத்யேகமாக நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி அப்படின்ட்டு. ஸோ நம்ம சிங்கிள் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நியூஸ் பேப்பரை நல்லா லென்த்தாக இந்த மாதிரி இவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து ஒட்டி எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஈஸியாக வந்து அப்போ தான் நம்மளால் இந்த ஹவுஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ லென்த்துக்கு இழுத்து பிடிச்சி ஒட்டணும். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. ரொம்ப சேலஞ்சாக இருக்க போகுது இது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஃபுல்லாக இப்போ இதை ஒட்டணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைனலி நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஹவுஸ் எப்படியோ ரெடி ஆயிடுச்சுங்க. 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க இதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லுமே வந்து நியூஸ் பேப்பர் ஒட்டியாச்சு. ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுங்க. ஏன்னா காற்று வந்து பயங்கரமாக காற்று அடிச்சிச்சு. ஸோ பேப்பர் கண்டிப்பாக பறக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபுல்லுமே நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சுங்க. நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஹவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுற்றிலி பாதை இன்னும் வைக்கல. அதை உள்ளே போகிறதுக்கு கதவு இன்னும் ரெடி பண்ணல. அது இந்த ஓரத்தில் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை மட்டும் ரெடி பண்ணோம். இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த பேட்ச் ஒர்க்கை முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஹவுஸ் வந்து தயாராகிருங்க. ஸோ மேலேயுமே வந்து ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் காற்று இல்லை. இப்போ மணி வந்து 5 மணி ஆகுதுங்க. கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு தயாராகிரும். ஸோ இன்னும் ஒரு 1 hour வேலை முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம இதில் நைட்டு ஸ்டே பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபைனலி நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. லுக் அட் திஸ் கைஸ். அழகாக வந்து வாசல் படியுமே வச்சாச்சு. ஸோ சுற்றி காமிச்சிட்றேன் அப்படியே பாருங்கள் வேகமாக. நம்மளுடைய ஹவுஸை சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தளபதி ஃபோட்டோஸும் ஸ்டாலின் ஃபோட்டோ வந்தாங்க அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது. பழைய நியூஸ் பேப்பர் போல் எல்லாமே அரசியல் நியூஸாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே படிச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்மளோட வீடோட சிறப்பு அம்சமே அதான் நியூஸ் பேப்பருடைய சிறப்பு அம்சமே. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் உங்களுக்கு காட்டுற பாருங்க. வெல்கம் டு தி நியூஸ் பேப்பர் ஹவுஸ். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் என்னென்ன இமேஜஸ்லாம் தெரியுதுன்னு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனிவே இதுதான் நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஹவுஸ். டெஸ்ட் ரூமில் ஸ்டே பண்ணதுக்கு வந்து நம்ம கட்டில் போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நல்லா தர காஞ்சி வந்துருக்கு. நம்ம கீழே வந்து படுத்துக்கலாம். ஸோ கீழே என்ன தார்பாய் விரிச்சு போட்டு நம்ம தூங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த வெக்கையாக இருக்கிற ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா சுற்றிலையும் காற்றோட்டமே இல்லாமல் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்போ கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். நைட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. இன்றைக்கி கிளைமேட்டும் அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே கைஸ், நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு எக்யூப்மெண்ட்ஸ் லைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டே பண்ண வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தால் நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஹவுஸ் வந்து யாரோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா அப்புறம் கஷ்டப்பட்டு நம்ம மேக் பண்ணோம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. இந்த கார்னர் மட்டும் கிழிஞ்சிருந்துச்சி. பார்த்தேன் சரி காற்றுல ஓரமாக போயிருக்கும் போல் அப்படின்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டேன். ஆனால் உள்ளே வந்து டேமேஜு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை பார்த்தா காற்றுல கிழிஞ்ச மாதிரியே தெரியலைங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம்.
ரொம்ப மனசு ரொம்ப மனவேதனையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. எந்த வீடியோவுமே அந்த மாதிரி ஆனதில்லை. வந்தோன்னே பார்த்து நானும் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் தான் தெரியுது காற்று நல்லா சுற்றி சொல்லிட்டு அடித்து திட்டமிட்டு இயற்கை நம்மளை சரி பண்ணியிருக்கு. ஒரு நேரம் இயற்கை கழுத்து கொடுக்குது, இன்னொரு நேரம் இயற்கையும் காலை வாருது. என்ன பண்ணுறது? இப்போ அதை ஒட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் என்ன நினச்சேன்னா, நைட்டில் உள்ள லைட் ஆன் பண்ணிவிட்டேன்னா வெளியிலேருந்து நம்மளோட நியூஸ் பேப்பர் ஹவுஸ் எப்படி இருக்குது பார்க்க, அந்த விஷுவலை பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதான் அந்த ஆர்வத்தோடு வந்தேன். ஆனால் இப்போ பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி அட்லீஸ்ட் உள்ள லைட் போட்டு எப்படி இருக்குது அந்த எஃபெக்ட் அதுவும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்றத இதை நான் ஒட்டு போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு அழகான மூமெண்ட்டை தாங்க உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். உள்ள லைட்ஸ் ஆன் பண்ணோன்னே வெளியில் நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எப்படி அழகாக ஜொலிக்குது பாருங்கள். சி அந்த டெக்ஸ்ட்லாம் எப்படி தெரியுது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? அப்படி வரும் அந்த சைடு, அப்படியே இந்த சைடு நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த ஒரு வியூவை தான் உங்ககிட்ட நைட்டில் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நிலமை இப்படி ஆகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா இழுத்து டேப்பு போட்டு ஒட்டி பார்த்தேன், காற்றுல அகைன் எடுத்துகிட்டு தான் போகுது. வேறு அகைன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி இழுத்து ஒட்டி பார்த்தோம், இன்னும் வேலைக்கு ஆகுறதுன்னு தெரியல. விடிஞ்சிருச்சுங்க நம்மளோட நியூஸ் பேப்பர் ஹவுஸு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதோ அடித்த காற்றுக்கு நம்மளோட நியூஸ் பேப்பர் ஹவுஸு சும்மா பீஸாக பிச்சு பறந்துருச்சு. ஃப்ரேம் மட்டும் தாங்க இருக்குது, ஒரு பேப்பர் கூட காணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பேப்பர் இருக்கு. நைட்டு உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக நான் காட்டும் போது மணி 10 மணி. நைட்டு அதிகமாக காற்று அவ்வளோவா அடிக்கலை. அதுக்கப்புறம் காற்று இப்போ பாரு, இப்போலாம் சரியான காற்று அடிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அலங்கோலம் ஆயிருக்கு. கொஞ்சம் நஞ்சம் அந்த சைடு அந்த சைடும் நல்லா இருக்குன்னு சொன்ன நைட்டு. ஆனால் காலையில் இப்போ அதுவும் இல்லை. இந்த காற்று நேற்று அடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம இந்த வீடியோ எடுக்காமலே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். காற்று அடிக்காத இன்னொரு நாள் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். நான் ரொம்ப அவ்வளோ ஆசையாக இருந்தேன். இதில் வந்து 24 hours நம்ம அதில் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே நாசமாக போச்சு. நாம தானே கஷ்டப்பட்டு செஞ்சோம், நாமளே எல்லாத்தையும் இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கிங் அண்ட் ஸ்டே வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு டாடா பை சி வீடியோ இருக்கா.